அதனால ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த தாத்தா கிட்ட, இந்த கழுதையை இனிமே நம்மளால காப்பாற்ற முடியாது, இந்த கழுதையை இப்படியே விட்டுட்டு போனா அது அந்த கிணத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்கும், அதனால இதை மண்ணை போட்டு மூடிடலாம் அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட சொன்னாங்க. ரொம்ப முயற்சிக்கு அப்புறமா கழுதையை காப்பாற்ற முடியாததால அந்த தாத்தாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாருமே கூட கூடைய மண்ணை அந்த கழுதை மேல கொட்டினாங்க. மக்கள் எல்லாரும் அந்த கழுதையை அந்த கிணத்துக்குள்ளேயே வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு அந்த கழுதை மேல மண்ணை கொட்டினாங்க. ஆனா அந்த கழுதையோ தன் மேல கொட்டப்பட்ட மண் தன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சு ஒரு மூட்டை மண்ணு கொட்டப்படும் பொழுதும் அந்த மண் மேலே ஏறி நின்னுக்கும். இப்படியே மண் கொட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஊர்க்காரங்க. இப்படியே மண் கொட்ட கொட்ட அது மேலே ஏறி ஏறி ஒரு வழியா நிலத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அந்த கழுதை. அந்த ஊர்க்காரங்களோட நோக்கம் அந்த கழுதையை கொல்றதா இருந்தாலும் இந்த கழுதை அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மண் மேல ஏறி நின்று தன் உயிரை காப்பாத்திக்கிச்சு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு வாய்ப்புகள் எப்படியும் எந்த ரூபத்திலையும் கிடைக்கலாம். அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம முன்னேறி வரணும் அப்படின்றதுதான்.